வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொத்தமல்லி வச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, கொத்தமல்லி சாதம். அதாவது இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதாவது இப்போ நிறையா பேர் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோராகவே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டல் சரவண பவனில் ஒரு நாளைக்கு போய் சாப்பிட்ட போது அந்த கொத்தமல்லி ரைஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருதுன்னு ஒரு பாக்ஸில் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தார். இதை சாப்பிட்டுட்டு எனக்கு பண்ணி கொடுன்னு. நான் வந்து அப்போ அதை நல்லா சாப்பிட்டுட்டு நானே திங்க் பண்ணி வெறும் கொத்தமல்லி மாத்திரம் தான் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு தோணுன மாதிரி நான் பண்ணேன். ஆனால் அது ரொம்ப சூப்பராக வந்தது. அது அந்த டேஸ்ட்டோட நல்லா இருக்குதுன்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார். நான் அதனால் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணுறதில்ல, மாற்றவும் இல்லை. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் அதே மாதிரி சிம்பிளாக கொத்தமல்லி ரைஸ் தான் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ண அதே மெத்தடை நான் பண்ண மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் வந்து அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். அதனால் நான் தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணுறேன். இன்னி வரைக்கும் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா நறுக்கிட்டு சுத்தம் பண்ணி நல்லா 1க்கு 4 வாட்டி நல்லா அலசிட்டு நீங்கள் மிக்ஸி பாத்திரத்தில் அதை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கோங்க. 2 மிளகா சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு போட போகிறோம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணேன். அதே மாதிரி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து கடுகு வெடிச்செடுத்து வேர்க்கடலையும் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து அந்த இதில் சாப்பிட்டதில் முந்திரி மாத்திரம்தான் இருந்தது. நான் ஆனால் எப்போவுமே வேர்க்கடலையும் கொஞ்சம் சேர்த்துப்பேன். அதனால் வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு இருந்தது. நான் எப்போவும் உளுத்தம்பருப்பும் யூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மொறுமொறுன்னு உங்களுக்கு வறுக்கணும். செவந்துடுத்துனா நம்ம அரைச்ச விழுதை இதில் போட போகிறோம். போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சின்னு வந்ததை நான் காமிச்சிட்டேன். இதை பாருங்கள். நான் எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். நிறைய ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துட்டோன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும், பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணுவேன். உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு, செலவெல்லாம் கம்மி, நல்லா இருக்குமான்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஒரு பெரிய செஃப்லாம் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் எப்படி ஜம்முன்னு பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்கா. கொஞ்சமாக தேவையான உப்பை போட்டு போனோம்போ சாதம் போட்டு கிளறிடுவோம். ஒரு செகண்ட் இது இருக்கட்டும். அதுக்குள்ளே உப்பும் போட்டுட்டு சாதமும் எவ்வளோ போட்டு கிளறலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு தேவையான உப்பை கொஞ்சம் போட்டுறேன். அப்புறம் நீங்கள் சாதம் கிளறிட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. கொத்தமல்லியை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடணும். ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது, டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் சாப்பிடவே பிடிக்கலன்னா இந்த சாதம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த குடல்லலாம் இருக்கிற கேஸ் ப்ராப்ளம்லாம் போயிடும். அப்புறமா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமும் அதை எதிர்த்து போராடும். உங்களுக்கு ரெகுலராக கொத்தமல்லி சாப்பிட்டிங்கன்னா நம்ம குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியா இருக்கும், கெட்ட பாக்டீரியாவெல்லாம் அது அப்படியே மோஷன் வழியாக ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து ஒவ்வொரு ஐட்டம் நம்ம பண்ணும்போதும் அதோட யூசஸ் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா, பயன்கள் தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு இது ஆக்சுவலாக வந்து முட்டி வலிக்கு கூட இது ரொம்ப நல்லது. அவ்வளோ வந்து இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் எல்லாத்துலேயும் கடைசியில் கொத்தமல்லி சேர்ப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து பாரம்பரியமாக நம்ம யூஸ் பண்ண எல்லாத்துலேயுமே அவங்க எல்லாம் விஷயம் தெரிஞ்சு தான் எல்லாத்தையும் டெய்லி சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துப்போம். இப்போ இது ரெடி ஆகிடுது. இப்போ நம்மளோடது வந்து சூப்பராக ரெடியாக எடுத்து பாருங்கள். இதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணியிருக்கோம். தேங்காய் எண்ணெய் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குது. சப்போஸ் உங்கள் வீட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்லெண்ணெயில் யூஸ் பண்ணாதீங்க, லைட்டாக கசக்கும். ஏற்கனவே கொத்தமல்லியில் ஒரு துவர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு நல்லெண்ணெய் மாத்திரம் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போது பாருங்கள், நான் வந்து ரெடியாக எடுத்து சாதம் போட்டு கிளறிடுறேன். சாதம் கிளறிட்டோமா அதை எடுத்து தட்டில் போடுறோம். நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு இந்த தருணத்தில் நான் ஒரு நன்றியை சொல்கிறேன். ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள்.